நீங்க பொதுமக்களே வரதுக்கு அலோடு கிடையாது. நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, பொதுமக்களே வரதுக்கு அலோடு கிடையாது. ஆனா குழந்தைய தூக்கிட்டு வந்துருக்கீங்க, 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்குது இல்ல, குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல. அப்படின்னா ஆக போகுது. அப்படி என்ன ஆக போதா? எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம். எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதா? 90 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதையும் மீறி இங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி அலை வந்து ஒரு 5 அடி தூரத்துல வந்திருக்கு. அப்படி ஒன்றும் வரலையே. 5 அடியா? பக்கத்துல தான் வந்திருக்கு. ரொம்ப சாந்தமா தான் இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இன்னும் புயல் வந்து முழுசா கரையை கடக்கல, அது கடக்கிற நேரத்துல இன்னும் காற்றோட வேகம் அதிகரிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? கை கூட தூக்கிட்டு வந்து அந்த அளவுக்கு வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். இந்த ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியல? அப்படி ஒன்றும் தெரியல. இதெல்லாம் எப்பனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் இருக்குது. தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போலீஸ் தொடர்ச்சியா அறிவுறுத்திட்டு இருக்காங்க, கடல்ல வந்து வரவே கூடாது. எல்லா கடலுமே பொதுமக்கள் வரதுக்கு தடை. ஏன்னா காற்றுடைய வேகம் அதிகரிக்கும், கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் சொல்லியிருக்காங்க, மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி ஏன் வரீங்க? ஆபத்தை உணராம கடல் பக்கத்துல வருவீங்க ஏன்? சும்மா இங்க வெளிச்சமா இருந்ததுண்ணா, அதுக்காக வந்துண்ணா. கடல் அலை இவ்வளவு பெருசா வருது இல்லைங்களா, அதை பார்த்து பயமா இருக்கா? அதெல்லாம் இங்கெல்லாம் வராதுண்ணா. பேர் வந்துட்டாங்க, அதனால நாங்களும் உன் காலும் கீழே பாரு. அலை வராதுன்னு சொன்னீல, உன் காலும் கீழே பாரு. தண்ணி வருதா? அந்த பக்கம் பாருங்க. வருதா? வருதுண்ணா. 30 அடி வருது இல்லைங்களா? இது ஆபத்து தானே? ஆமாண்ணா. அப்புறம் ஏன் வரீங்க இந்த பக்கம்? எல்லாரும் வந்து பாத்துருந்தாங்க, அதனால வந்து பாத்துருந்தோம். இளைஞர்கள் மொத்தமா போலீஸ் ஒரு பக்கம் போன உடனே அடுத்த பக்கமா அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. என்னதான் போலீஸ் இந்த பக்கம் ரோந்து பண்ணி வந்திருந்தாலும் கூட அவங்க கொஞ்ச தூரம் அடுத்த நபர்களை வெளியே போக சொல்லும் போது இந்த பக்கமா இவங்க மீண்டும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஆபத்தை நினைச்சு ஒரு பயம் இல்லை. அலையானது ரொம்ப பொங்கி வருது, பார்க்கறதுக்கு நமக்கே பயமா இருக்குது. அப்படி ஒரு பேரிரைச்சல். அதே மாதிரி இந்த கடல் அலையானது பொங்குறத பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் இருக்கு. ஆனா இவங்க அதையும் பொருட்படுத்தாம இங்க குழந்தைகளோட இங்க வந்து, அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் முகத்துல கடலுக்கு உள்ள போய் காலை வச்சு விளையாடுறது ஆபத்தை விளைவிக்குன்னு தெரியாம இவங்க பண்ற செயலானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.